ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். அதாவது சென்னையில் இருக்கிற அபிநயா அப்படின்ற ஒரு பெண் தாம்பரத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க பல இடங்கள்ல இருக்காங்க. பட் இப்போதைக்கு வந்துட்டு தாம்பரத்தில் வந்துட்டு அரசு ஏற்பட்டிருக்காங்க. என்னக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அபிநயா அப்படின்ற சொல்ற இந்த பெண் வந்துட்டு கிட்டத்தட்ட 12 வருஷத்துல 5 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 5 ஆண்களை ஏமாத்தி. இன்னும் லிஸ்ட் வந்துட்டு பல ஆண்களை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க, காசு வாங்கியிருக்காங்கன்றது அது வேற விஷயம். பட் இப்போதைக்கு ஒரு அபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன வந்ததுன்னா, இந்த 12 வருஷத்துல கிட்டத்தட்ட 5 பேரை கல்யாணம் பண்ணி ஏமாத்தி இருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸும் பிளஸ் வந்துட்டு நகைகள், ரொம்ப விலை உயர்ந்த புடவைகள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துட்டு ஓடி இருக்காங்க. இது 12 வருஷமா இது இவங்க ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே கிரைமா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சென்னையில நடந்திருக்கு அப்படின்றதையும் ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது லிட்ரலி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நான் அவனில்லை படம் பார்த்திருப்பீங்க எல்லாருமே. 1 or 2 2 பார்ட் வந்தது. ஸோ அதுல வந்துட்டு ஒரு மென்ஸ் வெர்ஷன், ஒரு பையன் வந்துட்டு 5 பெண்களை கல்யாணம் பண்றான் அப்படின்ற பேர்லயும் கல்யாணம் பண்ணியுமே ஏமாத்தி இருப்பான். ஸோ அதே போலதான் லிட்டரலி சேம் கதை தான். இப்போ இது லேடிஸ் வெர்ஷனா நான் அவள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒருத்தங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க சென்னைக்குள்ள. ஸோ அவங்கள வந்துட்டு ஃபைனலா போலீஸ் வந்துட்டு கஸ்டடி எடுத்து இருக்காங்க. ஸோ அவங்க ஃபைனலா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ எப்படி அவங்க வந்துட்டு மாட்டினாங்க, எப்படி வந்துட்டு 5 பேர் வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணி அவங்கள ஏமாத்தினாங்க, இவங்களோட டார்கெட் என்ன, ஸோ எப்படி இவங்க வந்துட்டு ஆண்களை வந்துட்டு வலைவீச்சுல போடுறாங்க அப்படின்றது ஒரு ஃபுல் டீட்டெயிலும் வெறும் வழக்கம் போல 10 நிமிஷத்துல பார்த்துலாம். இதுவுமே ஒரு அவேர்னஸான ஒரு வீடியோ தான். ஏன்னா சென்னையில இது ஒரு நடந்திருக்குன்னா மேபி நான் காட்டுற ஒரு போட்டோ வந்துட்டு நீங்க எங்கேயாவது ஒருத்தவங்க அவங்கள பார்த்து இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காகவே இந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வாங்க, யார் இந்த நான் அவள் இல்லை அப்படின்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இது போல அவேர்னஸான சொசைட்டில நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இந்த 2024 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்றது தான் நம்மளோட முக்கியமான கோல். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ன்றது வேணும். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னாலுமே இந்த ஒரு மைண்ட் ஸ்டோன் அடைய முடியும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸான ஒரு வீடியோ, சொசைட்டில என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயம் நீங்களுமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அபிநயா அப்படின்ற ஒருத்தவங்க வந்துட்டு இவங்க ஒரு பேர் தானா அப்படின்னு பசிக்கிட்டேன்னா இவங்களுக்கு பல பேர் இருக்கு அப்படின்றது சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டா வந்துட்டு இவங்க எப்படி மாறினாங்கன்னா வந்துட்டு நடராஜன் அப்படின்ற ஒருத்தவங்க வந்துட்டு ரீசெண்டா கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு 40-50 நாளைக்கு முன்னாடி. ஸோ இவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இவங்க வந்து தாம்பரத்துல இருக்கிற அந்த பையன் நடராஜன்றவன், ஸோ அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த அபிநயாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நடராஜனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படின்றது பார்ப்போம். ஸோ நடராஜன் அப்படின்றது இவர் ஒரு சென்னை பையன், ஃபுட் டெலிவரி பையனா முதல்ல இருந்திருக்காரு. ஸோ ஃபுட் டெலிவரியில ஏதாச்சும் ஒரு லைஃப்ல வந்துட்டு நம்ம முன்னேறிட மாட்டோமா, அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிட மாட்டோமா அப்படின்றது நினைக்கிற ஒரு பையனா இருந்திருக்காரு. ஸோ இவர் ஆல்ரெடி நல்லா படிச்சும் இருக்காரு. ஸோ படிச்சுட்டு படிப்பை முடிச்சுட்டு ஃபுட் டெலிவரியில வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 27-28 வயசு ஆகுது இவருக்கு. ஸோ இவர் வந்துட்டு தாம்பரத்தில் இருக்கும்போது ஒரு ஃபைனலா ஒரு நல்ல இடத்துல பிரைவேட் கம்பெனில வேலையும் ஒன்று கிடைக்குது. ஸோ அந்த வேலை கிடைச்ச இடத்துல தான் இந்த அபிநயா அப்படின்ற ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப கிராச்ல இருந்து கஷ்டப்பட்டு மேல வந்து ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, ஒரு லைஃப் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போயிடுச்சு அப்படின்றது ரொம்ப ஒரு நம்பிக்கையோட போய்கிட்டு இருந்த ஒரு பையனோட லைஃப்ல இந்த அபிநயா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு இன்ட்ரூ ஆனாங்க. ஸோ இன்ட்ரூ ஆனதுக்கு அப்புறமா அபிநயா வந்துட்டு நடராஜன் கிட்ட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல அது லவ்வா மாறுது. வரைக்குமே இப்போ நல்ல நிலைமையில இருக்க. நல்ல நிலைமைக்கு அப்புறமா இப்போ என்ன ஒரு பொண்ணு லவ் பண்றா, இந்த பொண்ணு நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்து வீட்டுல வந்துட்டு இவங்களை பொண்ணு கேட்கிற அளவுக்குன்ற ஒரு விஷயம் மாறுது. ஸோ ஃபைனலா நடராஜன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்துட்டு அபிநயான்ற ஒரு பொண்ணை லவ் பண்றேன், ஸோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி பல எதிர்ப்புகளை தானே அவங்க வீட்டுல வேணாம்னு சொல்லி, அதுக்கப்புறமா இவரு வந்துட்டு இல்ல அந்த கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி நடராஜன் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. ஸோ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்தப்போ ஃபைனலா நடராஜன் வீட்டுல என்ன சொல்லுங்கன்னா, சரி யாருப்பா அந்த அபிநயா, நீ கூட்டிட்டு வா, நம்ம என்ன எதுன்னு பேசலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா நடராஜன் வந்துட்டு அபிநயா போய் அவங்க வீட்டுல வந்துட்டு மீட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ வீட்டுல இருக்கிறவங்க கேட்கறாங்க என்ன அப்படின்னாக்கா, யாரும் உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லுமா, என் பையனை நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அபிநயா அங்க ஒரு ஆக்டை கொடுத்துருக்காங்க. என்னன்னா அப்படியே அழுது என்ன பண்ணீங்கன்னா, எனக்கு வந்துட்டு அப்பா அம்மான்றது இருக்காங்க, பட் அவங்க இருந்து நான் தள்ளி வந்திருக்கேன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்துட்டு எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை வந்துட்டு பண்ண வைக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவர் வந்து என்னை விட ரொம்ப வயசு அதிகமானவர். ஸோ அதனால வந்துட்டு நான் அது வேணாம்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு ஓடி வந்து தனியா தங்கி
எனக்கு தேவையான வேலையை நான் செஞ்சுக்கிட்டு நான் இருக்கேன் நிம்மதியா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி ரொம்ப ஒரு ஆக்டிங்லாம் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணி அங்க இருக்கிற எல்லாரோட மனசையுமே வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நட்ராஜனோட அப்பா அம்மா அவங்களோட ரிலேஷன்லாம் என்ன பண்ணாங்க, சரி ஓகேப்பா இந்த பொண்ணோட அப்பா அம்மா இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம திரும்பி கூட்டிட்டு போனா அது வேற மாதிரி பிரச்சனையா போயிடும். ஸோ அதனால நான் எங்கேயும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து நட்ராஜனுக்கும் பிளஸ் வந்துட்டு அபிநயா இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு கோயில்ல நல்ல முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட நட்ராஜன் செலவு தான் எல்லாமே. ஸோ இந்த கல்யாணம் நடந்ததுலாம் அபிநயா இதுல இருந்து எந்த ஒரு காசுமே போட்டு கல்யாணம் பண்ணல. ஸோ நகையில இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே பண்றாங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்ச கையோட வந்துட்டு அபிநயா என்ன பண்ணாங்க, நீங்க தனியா வச்சிருங்க அப்படின்ற மாதிரி நட்ராஜன் கிட்ட சொல்லியிருக்காங்க. நட்ராஜன் அது ஓகேன்ற மாதிரி தனி கொடுத்தனும் போறாங்க. போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 40 நாள் வாழ்ந்துருக்காங்க நட்ராஜன் கூட. ஸோ நடராஜன் வந்துட்டு சுத்தி இருக்கிற அங்க இருக்கிற அந்த ஏரியா சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே பாக்குற மாதிரி அபிநயாவை வெளியில கூட்டிட்டு போறதோ அன்பா பார்த்துறதோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் இருந்திருக்காங்க. அது அங்க சுத்தி இருக்கிற அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா அந்த ரிலேஷனுக்குமே நட்ராஜன் வந்து அபிநயாவை நல்லா பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு குட் அப்பியரன்ஸ் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 நாள் கழிச்சு இது நட்ராஜன் வந்துட்டு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. கொஞ்சம் சீக்கிரமா ஒரு சர்ப்ரைஸா போயிட்டு வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ரொம்ப ஆசையா ஒரு நாள் ஈவினிங் சீக்கிரமா போயிருக்காரு வீட்டுக்கு. வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு வீடு ஓப்பனா இருக்கு, ஆள் யாருமே இல்லை. ஸோ அதே போல வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு பீரோ ஓப்பனா இருக்கு, அதுல இருக்கிற நகைகளை காணும். ஸோ பக்கத்துல இருக்கிற கிட்டத்தட்ட 30,000 40,000 பணத்தையுமே காணும். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எக்ஸ்பென்சிவான சில ஐட்டம்ஸையுமே காணும். அது கூட வந்துட்டு அவங்க கல்யாணத்துல வச்ச எக்ஸ்பென்சிவான சாரீஸ் இருக்கு இல்லையா, அதையுமே காணும். இது எல்லாமே போகட்டும், அது பிரச்சனை இல்லை, பட் ஒய்ஃபை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நட்ராஜன் வந்துட்டு பதறி போறாரு. அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாரு, இந்த மாதிரி பாத்தீங்களா அபிநயா இங்க இருந்தாங்களே பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க யாருமே இல்லைன்ற மாதிரி தெரியல. அதுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட இன்ஃபர்மேஷன் போகுது. ஸோ என்ன விஷயம் தெரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி என் ஒய்ஃபை காணும், கூட வீட்டுல இருக்கிற நகை அப்புறம் எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் பணம் எதுவுமே காணும் சார், இங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, என் ஒய்ஃபுக்குமே என்ன ஆச்சுன்றது அந்த டைம்ல நடராஜன் வந்து ஒய்ஃபை தான் கவலைப்பட்டு இருந்தார். ஸோ இது வந்துட்டு போலீஸ் கிட்ட போகும்போது போலீஸ் வந்துட்டு என்னன்னா முதல்ல நடராஜன் மேல சந்தேகப்படுறாரு. ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இவன் தான் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு காணுன்றது சொல்றானோ அப்படின்றது வந்துட்டு போலீஸோட கோணம் எல்லாமே வந்துட்டு நடராஜனும் சுத்தி இருக்கிற ஃபேமிலி கூடயுமே தான் இருந்தது. ஏன்னா அது ஃபேக்ட், ஏன்னா ஊருக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். ஸோ அதே போல வந்துட்டு நடராஜனை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கார்னர் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் ரிலேஷன் கிட்டயுமே நடராஜன் எப்படிப்பட்ட பையன் விசாரிக்கும் போது அவன் நல்ல பையன், நல்லாதான் அபிநயாவை பார்த்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸா வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க சரி அபிநயாவோட போட்டோவை கொடுப்பா அப்படின்னு சொல்லி அபிநயாவோட போட்டோவை வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவங்க சிஸ்டம்ஸ்ல போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களோட மொபைல் நம்பர்னு ஒன்று ரிஜிஸ்டர் நம்பர் கிடைக்குது. அந்த நம்பரை ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. லொகேஷன் அப்படின்னு நாங்கள் பார்த்தா அந்த வீட்டோட லொகேஷன் தான் லாஸ்ட் லொகேஷனாகவும் காட்டுது. ஸோ எந்த ஒரு ட்ரேசிங்குமே பண்ண முடியல. ஃபைனலாக வந்துட்டு அந்த போட்டோ வந்து சோசியல் மீடியால கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க போலீஸ். சோசியல் மீடியால கம்பேர் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்துட்டு போலீஸ் கிட்ட இருந்தது. என்ன அப்படின்னாக்கா சோசியல் மீடியால கிட்டத்தட்ட பல அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இந்த ஒரு ஃபேஸ் கட்ல வந்துட்டு இருந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா அவங்க போலீஸ் கிட்ட ஒரு ஆதார் கார்டுமே கிடைக்குது. சரி ஆதார் கார்டை ட்ரேஸ் பண்ணும்போது அதை விட இன்னும் 2வது மிகப்பெரிய ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 சிம்ஸ் வந்துட்டு அந்த அபிநயா ஆதார் கார்டு ப்ரூஃப்ல வந்துட்டு வாங்கப்பட்டிருக்கு அப்படின்றது சொன்னாங்க. அப்பதான் போலீஸுக்கு தெரிஞ்சது ஆஹா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட 32 சிம்ஸ் வாங்கி இருக்கிற எல்லா ஆண்களையுமே ஏமாத்திருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சரி அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு போட்டோ அந்த ஆதார் கார்டை வச்சுட்டு இப்போ ரீசெண்டா எங்கேயாச்சும் லாகின் ஆகியிருக்கா அப்படின்றது பார்த்துருக்காங்க. ஸோ லாகின் ஆன இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா OMR. ஸோ செம்மஞ்சேரியில வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்று இருந்திருக்கு. ஸோ அங்க வந்துட்டு இந்த ஆதார் கார்டை வந்துட்டு அவங்க பயன்படுத்திருக்காங்கன்னு ஒரு சில விஷயங்கள் டீட்டெயில் வந்துட்டு போலீஸுக்கு தெரிய வருது. ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னாக்கா அந்த ஒரு ஹாஸ்டலுக்கு போகும்போது ஆளை காணும். ஸோ ஆளை காணதுக்கு அப்புறமா வந்துட்டு சரி அங்க இருக்கிறவங்க கிட்ட இன்சார்ஜ் கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு எப்போ வந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, பட் நாங்க இங்க வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்க போயிருக்காங்கன்னா எது ஊருக்கு போயிருக்காங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போயிருக்காங்க. ஸோ ஒரு 3 நாளா வந்துட்டு இங்க அந்த அபிநயான்ற ஒரு பொண்ணை காணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரி 3 நாளைக்கு அப்புறமா ஃபைனலா அபிநயான்றதும் வந்தாங்க அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு. அதுக்கும் போலீஸுமே வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுல நடராஜனோட ஒய்ஃப் 40 நாள் அவங்க கூட இருந்து எல்லாத்தையுமே சுருட்டிட்டு போன அதே அபிநயா இங்க வந்துட்டு அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல மாட்டிக்கிட்டாங்க.
எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பாருங்க. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறமா இன்னும் பல உண்மைகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இவங்க பேர்ல ஆல்ரெடி கயல்விழி அப்படின்ற ஒரு பேர்ல வந்துட்டு ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, மிஸ்ஸிங் கேஸ். ஸோ அதுவுமே வந்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபுல் பயோடேட்டா பார்த்தீங்கன்னா போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 வந்துட்டு விஜய் அப்படின்ற ஒருத்தர் வந்து மன்னார்குடியில வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஃபியூ இயர்ஸ் வந்துட்டு அவங்க கிட்ட பல வருஷம் ஒரு 2-3 வருஷங்கள் வந்துட்டு அவங்க கூட வாழ்ந்துருக்காங்க. ஸோ வாழ்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு குழந்தையுமே வந்துட்டு உண்டாகி இருக்கு. பட் அது உண்டானதுக்கு அப்புறமா அவங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவாய்ட் பண்ணி 2011 அப்புறமா வந்துட்டு இன்னும் ஒரு சில 2-3 வருஷம் கழிச்சு வந்து செந்தில்குமார் அப்படின்றது வந்து மதுரையில வந்துட்டு கல்யாணம்ன்றது ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செந்தில்குமார் கிட்டையும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருந்திருக்காங்க. 6 மாசம் இருந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற சில நகைகள் இதே போல புடவைகள் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் புருஷன் கிட்ட வந்துட்டு ஒரு 10,000 நகையை எடுத்துட்டு வந்து செந்தில்குமார் கல்யாணம் பண்ணாங்க. ஸோ செந்தில்குமார் கிட்ட இருந்து சில நகைகளை எடுத்துட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 2019 சென்னைக்கு வந்தாங்க லாக்டவுன் டைம். ஸோ சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா லாக்டவுன் டைம்ல என்னவா வராங்கன்னா அபிநயாவா வராம கயல்விழியா வர ஆரம்பிச்சாங்க. ஸோ கயல்விழி வந்ததுக்கு அப்புறமா சென்னையில இருக்கிற பல ஐடி கம்பெனிஸ்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான பொசிஷன், நல்ல சேலரி வாங்குற பொசிஷன் இருக்கிற ஆண்களை வந்து இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பா வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கின விஷயமும் வந்து தெரிய வந்தது இன்வெஸ்டிகேஷன்ல. அதுக்கப்புறமா கேளம்பாக்கத்துல இருக்கிற ஆட்டோ டிரைவர் ஒருத்தர், ஸோ அவர்கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட 7 மாசம் வந்துட்டு ஒன்னா வந்துட்டு கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்லயுமே நகை பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபைனலா நடராஜன் அப்படின்ற ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு அபிநயா வந்துட்டு டிராப்பை செட் பண்ணி ஸோ நடராஜன் கிட்ட இருந்து எல்லா கிட்டத்தட்ட 17 சவரனும் 40,000 ரூபாய் பணமும் அதுவுமே எக்ஸ்பென்சிவான சாரீஸுமே வந்துட்டு எடுத்துட்டு வந்து இந்த ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்திருக்காங்க. சரி, இது ஒரு விஷயம் அப்படியே போய்கிட்டு இருக்கிறதுல இன்னும் ஒரு அடுத்த ஒரு ட்விஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அபிநயா கூட வந்துட்டு இன்னொருத்தரும் வந்துட்டு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு. அது யார் பாத்தீங்கன்னா செந்தில்குமார். ஸோ மதுரையில 2வது புருஷன் இருந்தார் இல்லையா செந்தில்குமார், ஸோ அவருமே வந்துட்டு இதுல வந்துட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு கை இருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ அவரையுமே பிடிச்சி விசாரிச்சதுல இந்த நடராஜன், இந்த 5வது புருஷன் நடராஜன் கிட்ட இருந்து ஆட்டை போட்ட நகைய பணத்தை வந்துட்டு செந்தில்குமார் கூட, அதாவது 2வது புருஷன் கூட இருக்கிற செந்தில்குமார் கூட ஒன்னா இணைஞ்சு வெளியில போய் டூர் போயிட்டு உல்லாசமா இருந்து ஃபைனலா வந்துட்டு செம்மஞ்சேரிக்கு வந்து ஹாஸ்டல் போட்டு தங்கி இருக்காங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சது. ஸோ இது எப்படின்னா காமெடியான இந்த வடிவலான காமெடியா இருக்கும், இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி. ஸோ அதே போலதான் 2வது புருஷன் கூட உல்லாசமா இருக்கிறது என்ன காசுன்னா 5வது புருஷனா நடராஜனோட நகை அந்த பணத்தை வச்சு 2வது புருஷன் கூட உல்லாசமா இருந்திருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோமா, செந்தில்குமாரையுமே அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வச்சுட்டு 2 பேருமே பயங்கரமான ஒரு விஷயத்த கேஸ் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா கிட்டத்தட்ட ஒரு 4,000 நகையுமே சில பணங்களையுமே வந்துட்டு ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஒரு கோர்ட்ல வந்துட்டு ஆஜர் பண்ணி ஸோ அவங்களுக்கு தக்க தண்டனையுமே வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இதை தாண்டி இந்த அபிநயாவோ கைல்விழியோ 2 பேரும் ஒன்று தான். ஸோ இவங்க வந்துட்டு இவங்களோட ட்ராப் அண்ட் டார்கெட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஹை சேலரி வாங்குற ஆண்கள், 2வது வந்துட்டு பணக்கார பசங்க இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க, 3வது வந்துட்டு யார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஸோ இவங்க 3 பேரையுமே வந்துட்டு இவங்களோட டார்கெட்டாக வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ஆதார் கார்டை வச்சு 32 சிம்மை வாங்கி சோசியல் மீடியாவில் பல அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் யாராச்சும் ஒருத்தவங்க சிக்கினாங்கன்னா அவங்க கிட்ட நல்லா பழகி நல்லா பேசி ஒன்று கல்யாணம் பண்ணுவாங்க. இல்லை கல்யாணம் பண்ண சான்ஸ் இல்லை அப்படின்னாக்கா அவங்க கிட்ட வந்துட்டு சில பிரைவேட் ஃபோட்டோஸை வாங்கி பிளாக்மெயில் பண்ணி பணத்தையுமே வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு, அதாவது என்னன்னா ஒரு ஃபுல் டைம் ஜாபாகவே வந்துட்டு கிரைமா வந்துட்டு இந்த அபிநயான்ற ஒரு பொண்ணு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க சென்னைக்குள்ளன்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதே போல இந்த ஒரு போட்டோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட நீங்க எங்கேயாவது இந்த ஒரு போட்டோல பார்த்துருக்கீங்கன்னா ஸோ நீங்க வந்துட்டு ஒரு அவேர்னஸா இருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ ஃபைனலா வந்துட்டு இது எப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி நான் அவன் இல்லை, அது எப்படி ஒரு படம் ஒரு மென்ஸ் வேஷனோ அதே போல அபிநயான்றது வந்துட்டு நான் அவள் இல்லை அப்படின்றது ஒரு லேடிஸ் வேஷன் கதையா தான் இருக்குது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப்ல நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல வந்துட்டு பெண்கள் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான சில ரூல்ஸ் அண்ட் லாஸ் எல்லாமே இருக்கு, சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு, ரொம்ப பெண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற ஒரு சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு. அந்த ஒரு சட்ட திட்டத்தை இந்த மாதிரி சில குறிப்பிட்ட பெண்கள் வந்துட்டு அதை மிஸ்யூஸ் பண்றதுதான் ரொம்ப தப்பான ஒரு விஷயமான்றது எனக்கு தோணுது. ரொம்ப வந்துட்டு
குறிப்பிட்ட பெண்கள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு ஒரு தக்க தண்டனை கொடுக்கணும்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதுக்கப்புறமா அவங்களோட லைஃப்ல என்ன நடக்குது, என்ன மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்கன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் சென்னையில் நடந்துட்டு இருக்க நான் அவள் இல்லை அப்படின்ற ஒரு கதை. ஸோ இந்த ஒரு விஷயம் புதுசாக இருந்ததுனா லைக் பண்ணிக்கங்க. இது மூலிமா நீங்கள் ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்குமே அது தெரிய வரட்டும். ஸோ அடுத்தது என்ன பேசலான்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். அபிநயாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படிச்சு தெரிஞ்சு இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை பை ஏபி.